ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு மாடர்ன் 2 BHK ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து மாலாப்பட்டி போகிற லைனில் பாத்திமா நகர் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1200 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1100 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு மாடர்னான 2 BHK ஹவுஸை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மாலாப்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு தரமான வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு கிடையாது. இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி கிழக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. மொத்தம் 2 வீடுமே சேல்ஸுக்கு தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் அடிஷ்னலாக நமக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கபோர்டு ஒர்க்கு A to Z வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. கபோர்டு ஒர்க் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. வீடு ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான். பெயிண்டிங் ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னா வீடு வந்து ஃபினிஷிங் ஆயிரும். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக நமக்கு கிடைக்கிது. கிழக்கு பார்த்து நமக்கு வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். அதே போல் மாலாப்பட்டி சைடு வந்து வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செப்டிக் டேங்க் கிடச்சிரும். வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் வர்றதுக்கு தகுந்த மினிக்க பைப்லைன் கனெக்ஷனோட சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனுக்காக டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பேஸே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து கேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் வென்டிலேஷனுக்காக சைடில் ஃபுல்லாக நமக்கு விண்டோஸ் வச்சுருக்காங்க. சேஃப்டி பர்பஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாடிக்கு போகிற அவுட்டர் டேப் கேஸ்ட்டுக்கு கீழேயே வந்து நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் நமக்கு அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் வந்து இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் கிடைச்சது. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 550 அடியிலையும் வாட்டர் டேங்க் வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜநிலை தான். ராஜநிலை பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 7ங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ராஜநிலைக்கு கீழே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா தான். இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்னதாக பால்கனி ஏரியாவும் நமக்கு கிடச்சிருது உள்ளே என்ட்ரி ஆகும்போது. இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் வீட்டுக்கு தேவையான டிவி ஷோகேஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு பூஜை ரூமும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் திங்ஸும் வச்சுக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து நல்லா பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசியஸான 2 விண்டோஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிகல் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியா. இதோட சைஸ் வந்து 16க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் ஏரியாலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாஷ் பேசன் அட்டாச்சோட ப்ளஸ் வந்து தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு போதுமான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயுமே வந்து நமக்கு செல்ஃப்ஸ் கொடுத்து அதுக்கு வெளியில் வந்து கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டோட நமக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க.
இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவுமே வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அக்னி மூலையில் கரெக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஒவ்வொரு ரூம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வாஸ்து முறைப்படி சூப்பராகவே ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் 16:9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் தேவையான அளவுக்கு கேபினெட் ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க ப்ரொவேஷனோட நமக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம்லேயுமே ஏசி ப்ரொவேஷனுக்கான பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் பர்செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூமே வந்து லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். 2 டோருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு குமுளில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து ராஜனில் நமக்கு பர்மா தேக்கில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் 10:8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. இதுலேயும் தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட ஸ்டோரேஜ் ரூம் தான். நம்ம யூபிஎஸ் ஏதாவது வைக்கணும் இல்லை தேவையான திங்ஸ் வைக்கணும்னா பாத்ரூமுக்கு மேலேயே ஸ்பேசியஸான ஸ்டோரேஜ் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து 6:4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மாலப்பட்டி போகிற லைனில் ரயில்வே ஜங்ஷனுக்கு நியர்பையாக வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் லோன் எலிஜிபிள் வந்து நமக்கு பண்ணிக்கலாம். கிழக்கு பார்த்து சூப்பராகவே ரெடி பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு தரமான வீட்டை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக நம்ம மாடிக்கு போய் டெரஸ் எப்படி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது, சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து கூலிங் சீட்டு தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட்டான டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் நமக்கு அந்தளவுக்கு ஹீட்டு வந்து உள்ளே இருக்காது. அந்தளவுக்கு வந்து பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டுக்கு வந்து 16 பில்லர் போட்டிருக்காங்கன்னு வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபுல் போஸ்ட்டை வந்து கடைசி வரைக்கும் ரூஃபுக்கு மேலேயும் வந்து அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. 2 வீட்லேயுமே கன்னி முறையை வாஸ்து முறைப்படி வந்து உயர்த்தி தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.